நானும் 2 நாளாக வந்து போகிறேன். வீட்டில் வந்து கேஸ் இல்லை. இங்கே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ் கிரித்ரியோஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோனா, இன்றைக்கி வந்து சிலிண்டர் இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்து 2வது நாள் போயிட்டுருக்கு. எல்லா ஊர்லேயும் வந்து சிலிண்டர் இல்லை, கேஸ் இல்லை, பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி வந்து பரவிட்டுருக்காங்க. அந்த வதந்தியை வந்து உண்மையாக்குறாங்க ஒரு சில இடத்துல. அதில் எங்கள் ஊர்லேயும் ஒன்று. என்னாச்சுன்னா, எங்கள் வீட்டில் வந்து 2 நாளாக கேஸ் இல்லை. நாங்கள் போயிட்டு கேஸ் எடுக்கிற ஒரு இடத்துல வந்து கேட்டிருந்தோம். அவங்க வந்து குடோனில் ஸ்டாக் இல்லை, நாளைக்கு வாங்க சொல்லி அமுச்சு விட்டுட்டாங்க. இன்றைக்கி அப்பா வந்து டீ கடை போடலை. ஏன் போடலைன்னா, அப்பா கடையில் எரிஞ்சிட்டு இருந்த அந்த டிஃபன் சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் இன்றைக்கி போட்டிருக்கோம். பட் வந்து நாளைக்கு காலையில் சிலிண்ட்ரு எடுக்க குடோன் போவாங்க. இருந்தால் எடுத்துகிட்டு வருவாங்க, இல்லைன்னா இல்லை. நாளைக்கும் எங்கள் வீட்டில் சிலிண்டர் இல்லை, 3வது நாளாக இருக்காது. பெட்ரோல் இல்லைன்னு ஒரு வதந்தி பரப்புனாங்கன்னு சொல்லிட்டு 300 ரூபாய்க்கு டேங்க்கில் போட்டு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பெட்ரோல்லாம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் போட்டால் கயிறு போட்டு கட்டிட்டாங்க, பெட்ரோல் பங்க் உள்ளே யாரும் போக முடியாதுன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ இது மாதிரி ஒரு நாளும் ஒரு நியூஸ் வருது. ஆனால் எல்லா ஊர்லேயும் இது இருக்கா, இல்லை எங்கள் ஊரில் மட்டும் நடக்குதா அப்படின்னு தெரியல. ஏன்னா நிறையா வீடியோஸ்லாம் நம்ம இப்போலாம் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இல்லைனால நம்ம வீடியோஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா சோஷியல் மீடியா எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லோரும் ஏதாவது ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டுடுறாங்க. அவங்க உண்மையாகவே சிலிண்டர் இல்லையா, இல்லை சும்மா எடுத்து போடுறாங்களா என்னன்னு தெரியல. இது மாதிரி சிலிண்டர் இல்லை கேஸ் பரிதாபம், இங்கே பிரச்சனை போயிட்டுருக்காங்க, பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நிறைய சோஷியல் மீடியா நம்ம ஓப்பன் பண்ணாலே, ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலே இது மாதிரி ஒரு வீடியோஸ் வந்துடுது. பட் எங்கள் லைஃப்பில் ரியலாக சிலிண்டர் வந்து 2 நாள் இல்லை. 2 நாளாக நான் டீ போடலை வீட்டில். நேற்று வந்து நான் ஒரு வேலையாக வெளியில் போய்ட்டு சாப்பாடு செய்யலை, அம்மா வீட்டில் சாப்பிட்டேன். இன்றைக்கி அதான் ஹோட்டல் சிலிண்டர் இங்கே எரிஞ்சிட்ருக்கு. இப்போ வீட்டில் கட்டிட்டு காலையில் போட்டோன்னே, நான் காலையில் டிஃபன் கடைக்கு போட்டணும் இல்லையா. காலையில் பட்டு சிலிண்டர் வாங்கிட்டு வந்தாங்க, உண்டு, இல்லைன்னா இல்லை. கிட்ட காமிக்கிறேன் இப்போ சிலிண்டரை. இங்கே பாருங்க சிலிண்டர் இருக்குதா. இது வந்து எம்டி, இது வந்து எம்டி சிலிண்டரு. அப்படியே திரும்புனா இங்கே பாருங்க, அடுப்பாண்ட ஒன்று எரியுது. இதுதான் ஹோட்டல் கடை சிலிண்டர். ஸோ ஹோட்டல் கடையிலேருந்து அப்பா வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கொடுக்கணும் காலையில், அப்போ தான் டிஃபன் போட முடியும். நான் வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து நானும் அப்பாவும் போயிட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் ஒலவாய்க்கால் சொல்லுவாங்க, அங்கே போயிட்டு நாங்கள் எடுக்கலான்ட்டு போயிட்டு. ஆனால் அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, சாலை மறியல் போட்டாங்க. அந்த சாலை மறியலில் வந்து ஏன் அங்கே போட்டாங்கன்னா, இது மாதிரி கேஸ் வந்து எந்த ஊருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாலை மறியல் உக்காந்துட்டாங்கல்ல. நான் அந்த வீடியோ வந்து ஷார்ட் வீடியோவாக போட்டிருப்பேன். ஷார்ட் வீடியோ போட்டவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோ பார்க்காதவங்க இப்போ சொல்கிறேன் இல்லையா, அதில் போயிட்டு ஷார்ட் வீடியோவில் போயிட்டு பாருங்கள் அந்த ஸ்ட்ரைக் பண்ணது எல்லாமே. ஆனால் ஷார்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு வண்டி, அப்போ ஒரு வண்டி எம்டி சிலிண்டர் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன் நான் எடுத்துக்கிட்டேன்னா, அந்த எம்டி சிலிண்டர் வந்து புது வண்டியில் தான் கம்ஃபர்டபுளாக வைக்க முடியுது. என்னுடைய அப்பாவுடைய ஸ்கூட்டி இருக்கு இல்லையா, டிவிஎஸ், அதில் வந்து சிலிண்டர்லாம் அவ்வளோ வைக்க முடியாது. எப்படின்னா, பாதி சிலிண்டர் வெளியிலே இருக்கும், உள்ளவே தள்ள முடியாது, காலாலேயே பிடிச்சிட்டு போடும். ஆனால் இப்போ இருக்கிற புது வண்டி டெஸ்னியில் வந்து நம்ம சிலிண்டர்லாம் சூப்பராக வைக்கலாம். நான் வந்து எம்டி சிலிண்டர் என்னுடைய ஸ்கூட்டியில் எடுத்துகிட்டு போனேன். அங்கே போனது இது மாதிரி ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அப்படியே வண்டியிலே நடு வெயிலில் உட்காந்துக்கிட்டே அந்த ஒரு 1 hour கிட்ட அங்கேயே உட்காந்துருக்கேன் வண்டியிலே. சிலிண்டர் எடுத்து விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது சொல்லிட்டு அப்பா வந்து நீ சிலிண்டர் கூடவே இருன்னு சொல்லிட்டு வெயிலே விட்டுட்டு நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னை சுற்றி பின்னாடி பார்த்தோன்னா நிறைய பேர் வீடியோ எடுக்கிறாங்க. ஏன் எடுக்கிறாங்கன்னு தெரியாது, இன்ஸ்டாகிராமில் விட்றதுக்கா இல்லை எதில் விட்றதுக்கோ ஏதோ வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கொஞ்சம் நேரம் எடுத்தேன். அங்கே போயிட்டு பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு பயங்கரமாக. போலீஸ்லாம் வந்துட்டாங்க, எழுந்துருங்க அப்படி சொல்லி நாங்கள் எழுந்துக்கவே மாட்டோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க பெரியவங்களாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக பேசி புரிய வச்சு அதுக்கப்புறம் ஒருத்தராக வந்து குடோனுக்கு அனுப்புனாங்க. ஆனால் குடோனில் பார்த்தீங்கன்னா கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து உள்ள லோடே இருந்தாலும் தரமாட்டுறாங்க. ஸோ அதுதான் இப்போ மெயின் ப்ராப்ளமே. அதேமாதிரி பெட்ரோலே இருந்தாலும் பெட்ரோல் போட மாட்டுறாங்க. அதேமாதிரி லோடு வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. அது மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டா அந்த ஸ்ட்ரைக் அந்த உக்காஞ்சிட்டு போராட்டம் பண்ணாலே அவங்களாம் எழுப்பி
கிளியர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டா நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வில்லியனூர் போயிட்டோம். ஏன்னா ஹெச்பி கேஸ் சிலிண்டர் ஆஃபீஸ் வந்து வில்லியனூரில் இருக்குது எங்களுக்கு. அங்கேருந்து சரி பக்கம் தானே, சரி வில்லியனூர் போயிட்டால் நம்ம எப்படியாவது சிலிண்டர் வாங்கிடலான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொன்னாரா, ஓகேப்பா நம்ம இங்கேருந்து அப்போ வில்லியனூர் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியனூர் போனால் அங்கே என்ன பண்ணிட்டாங்க, ஆஃபீஸில் வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்ட்டாங்க. கொஞ்ச நாளாகவும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த எம்டி சிலிண்டரை தூக்கின்னு போன மாதிரியே தூக்கின்னு வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வர வழியே இல்லை. சரி சிலிண்டர் இல்லை என்ன பண்ணலான்னு யோசிக்கக்குள்ள தான் குடோனில் போனால் மார்னிங் வந்து ஒரு 5 o'clock 4:30க்கெலாம் நீங்கள் குடோனில் போனால் வாங்கலாம். ஆனால் வீட்டுக்கு வண்டி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு ஊர்லேயும் வந்து அந்த டாடா ஐசி இருக்கு இல்லையா, அதில் வந்து சிலிண்டர் போட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து இயர்லிங் மார்னிங்காக வந்து சிலிண்டர் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதான் பட்டு போனாங்க. பட் கிடைக்கல. நாளைக்கு இயர்லிங் மார்னிங் ஒரு 5 o'clock போவாங்க. போனால் தான் சிலிண்டர், இல்லைன்னா இல்லை எங்களுக்கு. ஸோ அந்த வீடியோ இதுக்கப்புறம் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸ்டிக்கராவது ஓட்டி விட்டாதான் எங்களுக்கு தெரியும். 10 நாள் ஆமாம். ஆமாம், நானும் 2 நாளாக வந்து போகிறேன். வீட்டில் வந்து கேஸ் இல்லை. இங்கே பாருங்கள், இத்தனை பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு போகிறாங்க. என்னதான் கேஸ் இருக்கா இல்லையா எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணவும் மாட்டாங்க. காலையில் 5:30 மணிக்கு வந்தால் இப்போ மணி 7:30 ஆகுது. என்ன தான் முடிவு பண்ணுறதுனே தெரியல. இல்லை பட்னியாக தான் இருக்கணுமா, ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. அதுக்கே பாருங்கள், சிலிண்டர் குறைஞ்சிச்சு. எல்லோரும் டைம் ஆச்சு சொல்லிட்டு ஒவ்வொரு சிலிண்டர் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. நான் இன்றைக்கி எவ்வளோ நேரம் பண்ணாலும் இருக்கணும்ட்டு வெயிட் பண்ணேன். எத்தனை பேர் ஊரில் இது மாதிரி சிலிண்டர் கேஸ், சரி அதான் ரெண்டும் ஒன்று தானே, பெட்ரோல் கேஸ்லாம் வந்து பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் எங்கள் ஊர் பக்கத்துலேயும் இது மாதிரி தான் போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு எத்தனை நாள் கிடக்கும்னு தெரியல. ஒரு வாரமா, இல்லை ஒரு 10 நாளா, இல்லை ஒரு 15 நாளா, எத்தனை நாள் கிடக்கும்னு தெரியல. எங்களுக்கு இப்போ ஒரு சிலிண்டர் வாங்கினா 1 மாதம் 1.5 மாதம் வரைக்கும் வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள் டெய்லியும் கடலை வைக்கிறோம் இல்லையா, கடலை பேக்கெட் பண்ணி டீ கடையில் எடுத்துகிட்டு போய் தரலாம். அந்த கடலை டெய்லி விசில் வைக்கிறதுனால எங்களுக்கு 1.5 மாதம் வர சிலிண்டரு 1 மாதம் கூட வரமாட்டுது. போன 17 எடுத்தேன், இந்த 17 இன்னும் வரல. சிலிண்டர் காலி ஆகிடுச்சு. 1 வாரத்துக்கு முன்னாடியே காலி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் எங்களுக்கு இந்த கடலை பெரும்பயிரெலாம் வேக வைக்கலன்னா 1.5 மாதத்துக்கு மேலே வரும் சிலிண்டரு. இப்போ அது விசில் வைக்கிறது 3 தடவை நான் குக்கரில் விசில் வைப்பேன். அப்போ 3 தடவை குக்கரில் விசில் வைக்கக்குள்ளே டெய்லியும் வைக்கிறதுனால சிலிண்டர் கொஞ்சம் சீக்கிரமாக காலி ஆகிடுச்சு. ஸோ அதனாலே இப்போ பார்த்திங்கன்னா 3-4 நாளாக வந்து கடலை வந்து போடலை. அதான் பேக்கெட் பண்ணி டீ கடையில் தரலை. ஏன்னா நம்ம வீட்டுக்கே சிலிண்டர் இல்லாத போல் நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் பேக்கெட் பண்ணி தரல. நாளைக்கு சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா லோடு, நாளையிலேருந்து டெய்லியும் சுண்டல் வந்து பேக்கெட் பண்ணி அப்பா கிட்ட எடுத்துகிட்டு போய் தருவேன். அதான் இன்றைக்கி சண்டே விலாகுன்னு பெருசாக எதுவுமே இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட சிலிண்டர் எதுவுமே இல்லை. அதனால் தடல் புடலாம் நான் எதுவுமே நான்வெஜ்ஜும் பண்ணல. பட்டு வந்து வேலைக்கு போயிட்டாங்க, நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன். அதனால் எதுவும் நான்வெஜ் பெருசாக இல்லை. கருவாடு இருந்துச்சு வீட்டில், அந்த கருவாடு போட்டு முருங்கைக்காய் வீட்டிலேருந்து பறிச்சிட்டு வந்து கத்திரிக்காய் இருந்துச்சு, கத்திரிக்காய் போட்டு சிம்பிளாக கருவாட்டு குழம்பு வச்சுட்டேன், சாப்பாடு வச்சுட்டு அவ்வளோதான். மற்றபடி ஃபிஷ்ஷு சிக்கனால் எதுவும் எடுக்கல. அம்மா வீட்டை வந்து மீன் கொடுத்தாங்க, அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வறுத்துருக்கேன். ஆளுக்கு 2 பீஸ். இன்றைக்கி அதான் சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டை. பட்டு வந்து ஈவினிங் வருவாங்க. பட்டு வந்தோடனே உங்ககிட்ட காமிக்கிறேன். சரி, இது என்ன வீட்டில் அங்கே ஒரு பொருள் மாட்டி வச்சுக்கிறேன், இங்கே ஒரு பொருள் மாட்டி வச்சுக்கிறேன், என்னதான் இதுதான்? நீ சாப்பிட்றதுக்கு நேற்று உனக்கு மாட்டின பொருள் நான் மறந்துட்டேன். யாராவது வீட்டுக்காருக்கு சாப்பிட்ற பொருள் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இவருக்கு அது ஞாபகமே இல்லை. அந்த பொருள் இன்னும் நாரி இல்லை. உனக்கு கொடுக்கறதுக்கு தான் எடுத்து வச்சேன். அப்புறம் நேற்று கொடுக்கணும்ல, இன்னைக்கு அந்த பொருளை கொடுப்பா. ஃபோன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், காலையில் 5 மணிக்கு சிலிண்டர் எடுத்தாரலான்னு போனேன். ஆனால் கிடைக்கவே இல்லை. மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன். மறுபடியும் நாளைக்கும் போவேன். விடாமுயற்சியாக போயிட்டே தான் இருப்பேன். ஏன்னா அப்புறம் பூவா எப்படி சாப்பிட்றது? உங்கள் ஊர்லேயே இந்த மாதிரி சிலிண்டர்லாம் கிடைக்காம யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னால் முடியவே இல்லை. என்ன சொல்கிறது, அழுதுகிட்டே இருப்பேன் நான். ஏன்னா எப்படி சாப்பிட்றது? அதனால இந்த பிரச்சனை இங்கே மட்டும்தானா இல்லை உங்கள் ஊரில் இருக்கான்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். பாய் பாய் பாய்.